பெரியவாச்சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சாப்டர் 8 கர்ம மார்க்கம் என்ற தலைப்பில் வெளியே கர்மம் உள்ளே தியானம் என்ற உபதலைப்பின் நேற்றைய தொடர்ச்சி. தூக்கத்திலே நாம் சௌக்கியமாயிருக்கிறோம் என்றும் தெரியவில்லை. தூக்கம் கலைந்த பின்தான் தூக்கத்திலே சுகமாக இருப்பதாக தெரிகிறது. இப்படியின்றி பேரானந்தமாக இருக்கிறோம் என்ற பிரக்ஞையுடன் சாந்தமாக இருப்பதுதான் தியான யோகத்தின் முடிவான சமாதி நிலை. உள்ளுக்குள்ளே அப்படி காரியமே இல்லாமல் இருக்க பழகி கொண்டு விட்டால் பிறகு வெளியில் எத்தனை காரியம் செய்தாலும் கூட ஆத்ம சாந்த அனுபவம் குலையாது. தட்சிணாமூர்த்தியின் சாந்தம் பூரண பிரக்ஞை கொண்ட ஆனந்த நிலை. அது தூங்கும்போது மனம் அடங்குவது போன்றதல்ல. தூக்கத்தில் மனத்தை நாம் சுவாதீனமாக அடக்கவில்லை, அதுவே களைத்து போய் அடங்குகிறது. அப்படிப்பட்ட அடக்கத்தை நாம் சுவாதீனப்படுத்தி கொண்டு காக்க முடியாது. தூங்கும்போது நம் சுவாதீனத்தில் இல்லாமலே அடங்குபவை எல்லாம் கனவிலும் மறுபடியும் நாம் விழித்து கொள்ளும் பொழுதும் நம் சுவாதீனம் இல்லாமலே திரும்பி வந்துவிடுகின்றன. சாவு என்பது ஒரு வகை தூக்கம்தான். அப்போது மனசு அடங்குகிறது. ஆனால் மறுபிறவியில் தேகம் வந்தவுடன் இந்த மனசும் மீண்டும் அதற்குள்ளிருந்து வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. எனவே சுவாதீனமாக மனசை அடக்கினாலே அதை அடங்கிய நிலையில் நாம் சாஸ்வதமாக வைத்திருக்க முடியும். தட்சிணாமூர்த்தி காரியம் இல்லாமல் இருந்தாலும் முழு பிரக்ஞையுடன் அப்படி இருக்கிறார். உள்ளுக்குள் காரியம் இல்லாததாலேயே வெளியிலே அவரால் எத்தனையோ காரியம் செய்ய முடிகிறது. வெறுமே உட்கார்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தி தான் ஆனந்த தாண்டவ கூத்தும் ஆடுகிறார், திரிபுர தகனம் செய்கிறார், பிக்ஷாடனம் பண்ணுகிறார், பக்தர்களுக்கு வரம் கொடுத்துவிட்டு ஊர் ஊராக திண்டாடுகிறார். உள்ளே அடக்கமாக இருக்கிறார், வெளியே கூத்தடிக்கிறார். நமக்கும் உள்ளே அடக்கம் வந்துவிட்டால் வெளியிலே எத்தனை காரியமும் செய்யலாம். தட்சிணாமூர்த்திக்கு நேர் எதிராக நாம் இருக்கிறோம். நம்மை எல்லோரும் பற்றே இல்லாமல் சாந்தியுடன் இருப்பதாக நினைக்க வேண்டும் என்று வெளியிலே வேஷம் போடுகிறோம். உள்ளுக்குள்ளே ஓயாமல் சஞ்சலித்து ஆட்டம் போட்டு கொண்டே இருக்கிறோம். முதலில் வெளியடக்கம் உண்டானால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளடக்கம் சித்திக்கும். இதனால்தான் இந்திரிய வியாபாரங்களை குறைத்துக்கொள், கூட்டத்தில் சேராதே, உலகுக்கு நல்லது செய்வது என்பது உள்பட சகல காரியங்களையும் விலக்க பிரயாசைப்படு, பணத்தையும் பக்கத்தில் சேர்க்காதே, காட்டுக்கு போ என்றெல்லாம் சொன்னார்கள். இப்படி இதை விடு அதை விடு என்று நமக்கு இஷ்டமானதை துறக்கச் சொன்னால் நாம் கேட்போமா? மாட்டோம். சித்தம் சுத்தமானால்தான் இதை செய்ய பக்குவம் வரும். இதனால்தான் முதலில் சுத்தமாவதற்காக இதை விடு அதை விடு என்று சொல்வதை விட முக்கியமாக இதை செய் அதை செய் என்று பலவிதமான கர்மாக்களை விதித்திருக்கிறது. ஒரு காரியத்தில் ஈடுபடுவதே நமக்கு இயல்பாக சுபாவமாக கைவருகிறது. எனவே இந்த மாதிரி நமக்கு சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் சாஸ்திரம் சொல்கிற காரியங்களை ஆரம்பிக்கிறோம். இதிலும் ஆரம்பத்தில் விருப்பு வெறுப்பு தலை தூக்கத்தான் செய்யும். இருந்தாலும் எடுத்த எடுப்பில் சிந்தையை அடக்கி தியானம் செய்வதை விட ஏதோ கொஞ்சமாவது விருப்பு வெறுப்புகளை, சௌகரிய அசௌகரியங்களை பாராமல் கர்மாக்களை அனுஷ்டானம் செய்ய முடிகிறது. இப்படி ஒரு பிரயத்தனத்தை ஆரம்பித்து விட்டால் அப்புறம் பகவத் கிருபையால் விருப்பு வெறுப்புகள், சௌகரிய அசௌகரிய எண்ணங்கள் மேலும் மேலும் குறைந்து சத்கர்மாக்களை ஒழுங்காக செய்ய முடிகிறது. ஆசையும் துவேஷமும் குறைவதால் சித்தம் சுத்தமாகிறது. இப்படி சுத்தமான பிறகுதான் ஒருமுகப்பட்டு தியானத்தில் அமிழ முடியும். இந்த நிலையில்தான் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு காட்டுக்கு போய் மூக்கை பிடித்து கொள்ள முடியும். இதன் முடிவில் நல்ல தியானம் சித்தித்து விட்டால் அப்புறம் எல்லாமே பரமாத்ம ஸ்வரூபம் என்றாகிவிடும். இந்த நிலையில் எதை விட்டும் ஓடிப்போய் காட்டின் உட்கார வேண்டியதில்லை. நிஷ்டை என்ற தனியாக ஒன்றை சொல்லி மூக்கை பிடித்து கொண்டு உட்கார வேண்டியதும் இல்லை. காடு, நாடு, ஏகாந்தம், கூட்டம்
எல்லாம் பரமாத்மாதான். காரியம் தியானம் இரண்டும் பரமாத்மாதான். நாம் ஆத்ம சாந்தியை எதுவுமே குலைக்காது என்றாகிவிடும். தட்சிணாமூர்த்தி போல உள்ளே மாறாத சாந்தத்தோடு வெளியே எத்தனை கொட்டமும் அடிக்கலாம். கீதையில் பகவான் அர்ஜுனனிடம் ஸ்வதர்மத்தை பண்ணு, அதாவது யுத்த காரியம் பண்ணு என்கிறார். அவரே எந்த காரியமும் பண்ணாத தியான யோகத்தையும் சொன்னார். தியானத்தின் எல்லை நிலத்தில் பிரம்மனிஷ்டையில் சதா காலமும் இருந்த ஜனகர் முதலானவர்கள் லோகக்ஷேமத்துக்காக எப்போது பார்த்தாலும் காரியம் செய்ததாகவும் தானும் கூட அப்படியே செய்வதாகவும் சொன்னார். இதென்ன ஒன்றுக்கொன்று முரணா என்றால் இல்லவே இல்லை. ஒன்றிலிருந்து இன்னொன்று என்று இவை வருகின்றன. நேராக மனசை அடக்கி ஆத்மாவை அனுசந்தானம் செய்ய முடியாத ஆரம்ப நிலை கர்மானுஷ்டானம். அதனால் சித்த சுத்தி வந்தபின் கர்மம் தொலைந்த தியானம் யோகம் இத்தியாதி. இதில் சித்தியான பின் எதுவுமே தன்னை பாதிக்காது என்ற நிலையில் லோகக்ஷேமத்திற்கான கர்மா உள்ளே அடங்கி வெளியே கூத்தடிக்கிற நிலை. முடிவிலே லோகமெல்லாம் மாயை, இருக்கிற ஒரே வஸ்து பிரம்மம்தான். நாம் அதற்கு இரண்டாவதாக இல்லாமல் அத்வைதமாக அதோடு ஒன்றிப்போய் ஒரு காரியமும் எண்ணமும் இல்லாமல் பிரம்மமாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ பகவத்பாதரின் சித்தாந்தம். அவர் பெயரை வைத்து கொண்டிருக்கிற நானோ எப்போது பார்த்தாலும் பல தினிசான காரியங்களை, வேத கர்மங்கள், பூஜை, ஜபம், பரோபகாரம் இதுகளையே சொல்லி வருகிறேனே என்றால் நாம் இருக்கிற ஸ்திதியில் இங்கே இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. இப்படி ஆரம்பித்தால் இதுவே படிப்படியாக அத்வைத மோட்சத்தில் கொண்டுவிடும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் சாக்ஷாத் நம் பகவத்பாத ஆச்சாரியாலும் வகுத்து தந்த கிரமமும் இதுதான். முதலில் கர்மா, அப்புறம் உபாசனை, முடிவில் ஞானம். இப்படி கிரமப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையோடு பக்தியோடு முன்னேறினால் அதற்குரிய பக்குவம் வருகிற போது ஆத்ம தியானத்தில் ஈடுபட்டு உள்ளடக்கம் சித்திக்கும். அதன்பின் லோக சங்கிரகம், உலகுக்கு நன்மை செய்வது என்பதற்காக எத்தனை வெளிக்காரியத்திலும் ஈடுபடலாம். பராசக்தியாகிய சாந்தியை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு உள்ளே நிறைந்திருக்கும் சாந்தத்தை வெளியிலும் தன்னுடைய மோன ஸ்வரூபத்தில் காட்டிக்கொண்டு விளங்கும் தட்சிணாமூர்த்தியை நாம் தினந்தோறும் சிறிது ஸ்மரித்தே ஆத்ம தியானத்துக்கு அழைத்து செல்லும் பெரிய உபாயம். ஸ்மரிப்பதே, நாம் தினந்தோறும் சிறிது ஸ்மரிப்பதே ஆத்ம தியானத்துக்கு அழைத்து செல்லும் பெரிய உபாயம். கர்மாவை எல்லாம் விட்டுவிட்டு தியானம் செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்மாவும் கூடத்தான் தியானமாகவே இருக்கிற உச்ச நிலையும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவை பிற்பாடு நமக்கு வரவேண்டிய நிலைகள். ஆனால் இப்போது நாம் உடனடியாக கர்மா செய்கிற போது கூட இந்த ஆரம்ப தசையிலேயே பிரதி தினமும் கொஞ்ச காலம் காரியமில்லாமல் விசிராந்தியாக சாந்தமாக இருப்பதற்காக சிறிது தியானம் செய்ய பழக வேண்டும். கர்மா, பக்தி, தியானம் எல்லாம் முதலில் சேர்ந்து வரட்டும். இதெல்லாமே ஒன்றுக்கொன்று விரோதமில்லை, ஒன்றை ஒன்று இட்டு நிரப்புவதுதான். கடைசியில் மற்றதெல்லாம் உதிர்ந்து தியான சமாதியில் மட்டும் நிற்கும். அந்த சமாதியின் நினைப்பாவது நமக்கு இப்போது ஆரம்ப கட்டத்தில் இருக்க வேண்டும். அதுதானே நம் லட்சியம். அதனால் அன்றன்றும் சில க்ஷணமாவது சாந்தமாக வேலைகளையெல்லாம் விட்டு தியானம் அபியசிக்க வேண்டும். ஆனால் இதற்காக கர்மானுஷ்டானமாவது அதில் என்ன சார் இருக்கிறது, வெறும் சூப்பர்ஸ்டிஷன் என்று சொல்லாமல், ரிச்சுவல் சடங்கு எல்லாம் மீனிங்லெஸ் என்று சொல்லாமல் நிறைய அனுஷ்டானங்களை செய்து கொண்டே இருப்போம். இதனால் நம் சித்தமலம் போக போகத்தான் உள்ளே இருக்கிற ஸ்வயஞ்சோதி அனுபவத்தில் தெரிய ஆரம்பிக்கும். பெரிவா சரணம்.